நம்ம சேனல் தொடர்ந்தாப்பில் நீங்கள் வீடியோக்களை பார்க்குறேன்னு இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. தினமும் வீட்டில் கொண்டாந்து கீரை விற்கிற அந்த அம்மா போன வாரம் சாயங்காலமாக வீட்டுக்கு வந்து அங்கே மகனுக்கு கல்யாணம்னு பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிடுச்சு. தினமும் காலையில் கூடையில் கீரைக்கட்டு, முருங்கைக்காய், வாழைக்காய் மாத்திரம் கொண்டாடும். கீரைக்கட்டு ரூபாய் 25 ரூபா, முருங்கைக்காய் கட்டு 25 ரூபா, 3 வாழைக்காய் 25 ரூபான்னு கொடுக்கும் அந்த கீரை கட்டுக்கு அம்மா. பழைய லேசாக கிழிஞ்ச சேலை கட்டியிருக்கும், அள்ளி முடிஞ்ச தலை, என்னையே பார்க்காத முடின்னு பார்க்கவே கஷ்டமாக இருக்கும் அந்த அம்மாவை பார்த்தா. கீரை கட்டோட பத்திரிக்கை கொடுக்கக்கூடாதுன்னு தனியாக வந்து கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த அம்மா. இது மாதிரி பத்திரிக்கையில் கண்டிக்கிறதே இல்லை நாங்கள். அதனால் வாங்கி வச்சதோட சரி, மறந்தாச்சு. ஆனால் கல்யாணத்துக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்து, அம்மா 5 நாளைக்கு நான் வரமாட்டேன், கல்யாண வேலை இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த பொருளெல்லாம் கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த கீரை கட்டம்மா. நான் என் மனைவிக்கிட்ட சொன்னேன், ஏதாவது பணத்தை கவரில் போட்டு கொடுத்து அனுப்ப வேண்டியதானே, இதுக்கெல்லாம் போக முடியாது. அன்றைக்கி எங்கள் ஆஃபீஸில் என்னோடய பாஸ் மகளுக்கு கல்யாணம், அங்கே போகணும், அவர் கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காருன்னு சொன்னேன். அதுக்கு என்னோடய சம்சாரம் கேட்டா, நீங்கள் நாள் ரிசப்ஷன் தானே போவீங்க, மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை தானே, பக்கத்து கிராமத்தில் அவங்க வீட்டு கல்யாணம், போய் தலையை காட்டிட்டு வரலாம்னு சொன்னான் என் மனைவி. அதுக்கு அவள் சொன்ன காரணம்தான் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அந்த அம்மா கிட்டத்தட்ட 10 வருஷமாக கீரை கொடுக்குது, நல்ல பழக்கம்னு சொன்னாங்க. என் மனைவி பேச்சை மீறவே முடியுமா? சரின்னு ஒத்துக்கிட்டேன் நான். வழக்கம் போல் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களோட ஒன்றா வேன் பிடிச்சி பாஸ் வீட்டு கல்யாணத்துக்கு போனோம். அங்கே சரியான கூட்டம். பாஸ் மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்களை கவனிக்கிறதுலே பிஸியாக இருந்தார். வரிசையில் நின்றுட்டு இருக்கும்போதே குறுக்க மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்கன்னு கும்பலாக போயிட்டு இருந்ததால் லேட்டாகி ஒரு வழியாக கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்போ யாரோ வர எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டார் பாஸ். அவர்கிட்ட ஓடிட்டார். நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு மணமக்களோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சாப்பிட போய் அங்கே இடம் பிடிச்சி சாப்பிட்டு வீட்டுக்குள்ளே வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. மறுநாள் காலையில் தான் கீரைக்கரம்மா வீட்டு கல்யாணம். சம்சாரம் 2 இன்ச்சு பார்டர் போட்ட பட்டு சேலையை கட்டிக்கிட்டு கொஞ்சமாக நகை போட்டுக்கிட்டு கிளம்புனா. கார் எடுத்துக்கலாம்னு கேட்டப்போ வேணாம், நாம் ரொம்ப பக்காவாக அங்கே போகக்கூடாது, அவங்களே சுமாராக தான் இருப்பாங்க, அளவோடு இருக்கிறது தான் நல்லது, நம்ம மேலே கண்ணு பட்டுருவான்னு சொன்னான். அதுக்கு அப்பீலே பண்ணுவேன்னா நானும் பைக்கை எடுத்துக்கிட்டு கிளம்பினேன். கவரில் 201 ரூபா போட்டு சீல் பண்ணி எடுத்துக்கிட்டு போதும், அவங்களுக்கு இதுவே பெருசு என்ற எண்ணத்திலேயே போனோம் நாங்கள். அந்த ஊர் மெயின் ரோட்டில் இருந்து உள்ளார 3-4 கிலோமீட்டர் இருக்கும். மெயின் ரோட்டில் இருந்து தோரணமாக கட்டிருந்துச்சு. வேறு எதுவோ விசேஷம் போலன்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் போக தான் தெரிஞ்சுது அது கீரைக்கரம்மா வீட்டு கல்யாணங்கிறது. ஊர் பூரா வாழ்த்து போஸ்டர் அடித்து ஒட்டிருந்துச்சு. போக வரிசையாக விலை உயர்ந்த காருகளாக நின்றுச்சு. எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தது போல். கல்யாணம் நடக்கிற வீடுன்னு சொன்னால் அடிச்சு போடுவாங்க. அவ்வளோ பெரிய பங்களா, தெருவே அடித்து பந்தல், எக்கச்சக்க கூட்டம், ஒரே பட்டு சேலை பெண்கள். அவங்களோட கம்பேர் பண்ணதப்போ நாங்கள் ரொம்ப சுமாராக உள்ளார விடுவாங்களாங்கிற மாதிரி எனக்கே கூச்சமாக போச்சு. வெளியே தயக்கத்தோடு நின்னப்போ கீரைக்கரம்மா தற்செயலாக வெளியே வந்துச்சு. எங்களை பார்த்துட்டு நேராக கிட்ட வந்து வாங்கியான்னு கூப்பிட்டு போயிடுச்சு அந்த கீரைக்கரம்மா. எனக்கே அடையாளமே தெரியல. அரையடி பார்டர் போட்ட பட்டு சேலை, கழுத்து பூரா நகைகள், பெரிய ஜமீன்தார் அம்மா மாதிரி சொல்லிச்சிச்சு. எங்களை உள்ளார கூட்டிகிட்டு போய் எல்லா பட்டு காரங்களையும் ஒதுக்கி மணமக்களை கூப்பிட்டு காலில் விழுக சொல்லிச்சு. ஐயா, உங்களை போல் படித்த பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிச்சு. நாங்கள் ஆசீர்வாதம் பண்ணோம். கொண்டு போயிருந்த 200 ரூபா கவர் கூசிச்சு. எப்படி கொடுக்கறதுன்னு யோசனை வந்துச்சு. வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டு திரும்பணும். வாங்கையான்னு கூட்டிகிட்டு போய் தனியாக டேபிளில் ஒதுக்கி பக்கத்தில் நின்று சாப்பிட பரிமாறி சாப்பிட வச்சு கிளம்பும்போது தாம்பரம் பையன்னு ஒன்று கொடுத்துச்சு. ரொம்ப சந்தோஷம் ஐயா, நீங்கள் வந்ததுலன்னு மன சந்தோஷத்தோடு வழி அனுப்பிச்சு அந்த கீரைக்கரம்மா. வீட்டில் வந்து தாம்பளை பையை பிரித்தா அதுக்குள்ளே வெள்ளி சிமில்கள் 2 இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரியாக ஆகிப்போச்சு. இது புரியவே இல்லை. அப்போ தான் அவங்க கொடுத்த கல்யாண பத்திரிக்கையை பிரித்து படித்து அதிர்ந்து போனேன். அந்த ஊரில் பெரிய விவசாய குடும்பமாக அது. மகன் பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னும் பொண்ணு பேருக்கு நேராக எம்எஸ்சி அக்ரிகல்ச்சர்னு போட்டிருந்துச்சு. சொந்தக்காரங்க எல்லாம் பெரிய படிப்பு பதவியில் இருக்கிறதா தெரிஞ்சுது. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அதே கீரைக்காரம்மா பழையபடி
கீரைக்கூடையோட வந்துச்சு. என்னால் ஆவலை அடக்கவே முடியல. இதை விசாரிக்கணும்னு தோணுச்சு. அவங்கள வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு மரியாதையோட விசாரித்தப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, உங்களுக்கு சந்தேகம் வந்தது நியாயம்தாங்கய்யா. அந்த ஊரில் விவசாய குடும்பம் நாங்கள் 5 ஏக்கர் கீரை பயிரிட்டு இருக்கோம். மகன்தான் படிச்சுட்டு விவசாயத்துக்கு உதவி பண்ணுறான். அந்த விவசாய கல்லூரியில் தான் வேலை பார்க்குறான். பொண்ணும் அதே கல்லூரி தான். அவளுக்கு விவசாயத்தில் ஆர்வம். அதனால தான் இந்த காதல் கல்யாணம் முறையாக விவசாயம் செஞ்சு தரகர் இல்லாமல் நாங்களே வியாபாரம் பண்ணுறோம். காலையில் வேனில் கொண்டாந்து இறக்கி தனித்தனியாக கூடையில் சுமந்து விற்கிறோம். நான் ஆர்வத்தோடு நடந்து விற்கிறதால உடம்பு நல்லா இருக்குது, லாபமும் கிடைக்குதுன்னு சொல்லிச்சு அந்த கீரைக்காரம்மா. அந்த அம்மா தோட்டத்தை பார்த்து கேட்டேன், ஏன் அங்கே ராணி மாதிரி இருந்தீங்க நீங்கள், இங்கே கீரை விற்கிறப்போ இப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். அதுக்கு சிரிச்சுக்கிட்டே அந்த கீரைக்காரம்மா சொல்லிச்சு, கீரை விற்கிறப்போ பட்டு சேலையும் நகை நட்டோடு வந்தால் நல்லா இருக்குமாங்கய்யா, யாராவது என்கிட்ட கீரை வாங்குவாங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னிச்சு அந்த கீரைக்காரம்மா. அப்போ நாம் சும்மா 40,000 மாத சம்பளம் வாங்குகிற நாம் என்ன அழட்டிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறப்போ வெக்கமாக இருந்துச்சு. அந்த விவசாய தாயை கையெடுத்து கும்பிடணும்னு எனக்கே தோணுச்சு. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்ற ஐயன் குரல் எனக்கு நினைவுக்கு வந்தது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, யாருமே இலக்காரமாகவும் கேவலமாகவும் நினைக்கக்கூடாது. மனிதர்களை மனிதனாக மதிக்கணும். இதுவே இந்த கதையோட முழு கருத்தாகும். இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.